இங்க ஆண்கள் தான் உண்மையிலேயே அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு பிரபல நடிகர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க பேசுங்க. பெண்கள் தான் இங்க எப்பவுமே கரெக்ட் அப்படின்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா இதுல அதிகமாக பாதிக்கப்படுறது ஆண்கள் தானும் இது நம்ம நீதித்துறையுமே உணர்ந்திருக்காங்க. என்னுடைய மனதையும் எனக்கு பிடிச்சவங்களுக்காக நான் பண்ணியிருக்கக்கூடிய தியாகங்களையும் நீங்க ஒரு நாள் புரிஞ்சுக்குவீங்க. ஒரு மனுஷனை நிம்மதியா வாழ விடுங்க. உங்களோட கசப்பான எண்ணங்களை உங்களோட நீங்க வச்சுக்கோங்க. நான் என்னோட வாழ்க்கையில ஒரு புதிய பாதையில போகிறதுக்கு இப்பதான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்னு நடிகர் ரவிமோகன் பதிவு போட்டிருக்காரு. இவர் ரீசெண்டா தான் தன்னுடைய 15 வருட திருமண வாழ்க்கையில இருந்து தன் மனைவி ஆர்த்தியை பிரிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இதுக்கான ரீசனா என்ன சொல்லியிருந்தாருன்னா, இங்க 2 பேருக்கும் சரி செய்ய முடியாத கருத்து வேறுபாடு காரணமாக நான் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவங்க 2 பேருக்கும் 2 மகன்களும் இருக்காங்க. இப்ப ரீசெண்டா நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல பார்த்தோம்னா ரவிமோகன் தனது காதலி கெனிஷா கூட கலந்துக்கிறாரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது.